தனுஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் ராஜாவுக்கு 4 ஸ்டெப்பில் வந்துட்டு செக்மேட் வைக்கணும். இல்லாட்டி மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யானையை எடுத்துட்டு போயிட்டு இங்கே வச்சிருவேன். வச்சுட்டேன்னா பிளாக் ராஜாவுக்கு செக்மேட் ஆகிடும். சரியா? ஸோ அப்படி ஆகாமல் வந்துட்டு செக்மேட் வந்து வைக்கணும். ஓகேவா? யார் வைக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். 4 ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. இன்னொரு ஸ்டெப் ஆடுங்க ப்ரோ. உங்கள் ஆசையை கெடுப்பான. ஒத்துக்கிறீங்களா? சரி தனுஷ், இப்போ நீ ஆடுனா. செக்மேட். பி. சரி, ஸ்டார்ட் பண்ண பி. செக்மேட். மூஞ்சி. அடுத்தது அபி வாங்க. தனுஷ் வாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க தனுஷ். இந்த வாட்டியாவது ஒரு ஸ்டெப்ல செக்மேட் ஆயிடாதீங்க. என்னென்னமோ பண்ணுவான், ஆனா அவ்வளோதான். மூஞ்சி. யானையை வச்சு யானையை வெட்டிடுவேன். இப்போ என்ன பண்ணுவீங்க ப்ரோ? 4 ஸ்டெப்ல கேம் முடிக்கணுங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? நீங்க என்ன பண்ணாலும் அது முடியாது இப்போ. அது இல்லாம உங்க கேம் வரும்போது ஆடுங்க ப்ரோ. நடுவுல வந்துட்டு கை வச்சுன்னு கையை உடைச்சிருவேன். ப்ரோ நீங்க ஆடுங்க ப்ரோ. இந்தா. லாஸ்ட் ஸ்டெப். சீக்கிரம் ஆடுங்க ப்ரோ. அபி ஆரம்பி. ரொம்ப யோசிக்கிறானே. ரெண்டு ஸ்டெப்பு, மூணாவது ஸ்டெப்பு. ஆடுங்க. ஆடுங்க ப்ரோ. முடிஞ்சிச்சு ப்ரோ. 4 ஸ்டெப்பு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அபி. ம். ம். பீக்குடா அபி. அப்படின்னு வைக்க முடியாது அபி. நல்ல ஸ்டெப்பு. அப்படிலாம் இல்லை அபி. இப்போ தெரிவிக்க முடியல கேமு. செக்மேட் வைக்கணும். எஸ், தட் இஸ் த மூவ்.
பக்கா மூவ். இதுதான் மூவ். ராஜா அரெஸ்ட். ஸோ ராணி சாக்ரிஃபைஸ் மேட்ரு சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க. அது குயினை கொடுத்து ராஜா அரெஸ்ட் பண்ணுறது.